இந்த குரு பகவான் 9வது வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். கடன் இருந்துகிட்டே இருக்கும், கடன் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. சுக்கிர புத்தி எப்போ நடந்தாலும் புதன் புத்தி எப்போ நடந்தாலும் உங்களுக்கு ராஜயோகம் தான். நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கால தத்துவம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது 3 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அது என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும், நாமளும் வரலாறு படைக்க முடியும். நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம், வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம், ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் லக்கு பர்சன் இல்லை சார், அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பில இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும். ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்தில் பிறப்புல யோகம் இருக்கா இல்லை. அதுவும் சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் இருக்கா. இன்னைக்கு கடன்காரனா தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ 15ஆம் தேதிக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்ப 2வது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை, கடன் அடைக்க முடியுமா, அந்த கடன் அடைக்க ஒரு யோகம் இருக்கணும். இது 2வது. 3வது, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும். ஆக இந்த 3 யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம். நல்லதே நடக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம். பொற்காசுகள் நிறைய கையில கிடைச்சாலும் தனக்கு பிடிச்சாதான் அந்த பொற்காசுகளை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள். எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு பிடிக்கலன்னா ரொம்ப சேடா இருக்கக்கூடியவர்கள். அதிகமா சோகமான பாட்டு, காதல் ஃபெயிலியர் பாட்டு இதெல்லாம் கேட்கக்கூடியவர்கள். அடிக்கடி டிப்ரெஷனுக்கு போகக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். என்னங்க நான் சொல்றது சரிதானே? நீ உங்களுக்கு பிடிக்காம ஒன்று இருக்கு, நீங்க உங்களுக்கு பிடிக்கல ஆனா உங்க குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் வாங்கி தராங்க. ஸ்வீட் வாங்கி தராங்க, ட்ரெஸ் வாங்கி தராங்க, காரு வாங்கி தராங்க, பைக்கு வாங்கி தராங்க, வீடு வாங்கி தராங்க. பரவாயில்ல, சந்தோஷம்தான். ஆனா முழுசா உங்களால ஏத்துக்க முடியுமா? முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி கதவு இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி சீட்டு இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இல்லைன்னா உங்கள் முகம் தொங்கிடும். இதுதான் கடகத்தோடைய விஷயம். இப்போ கடகராசிக்காரர்கள் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ மற்றவங்க கடகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கடகராசிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தயவு செய்து செய்யாதீங்க, பணம் நஷ்டம். நீங்கள் உடனே கேட்கலாம், கடகராசிக்காரங்க விருப்பப்பட்டு தாங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன்னு. அன்னைக்கு மட்டும்தான் விருப்பப்படுவாங்க, அதுக்கு பிறகு அது குப்பையில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்கும், எங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுங்கன்னு சொல்றீங்க, விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்தா 2 நாள்ல குப்பைக்கு. இதுதான் கடகம். இவ்வளவுதான். இன்னைக்கு பெஸ்டா இருக்கிறது நாளைக்கு ஒஸ்டா இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு பார்க்கறது ஆசைப்பட்டா வாங்கிக்கணும், இவ்வளவுதான் கடகம். வாங்கிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்லாம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது, திருப்பி இன்னொன்று ஆசைப்படுவாங்க. அப்ப மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு ராஜயோகம் எப்படி அமையும்? ராஜயோகம்னா என்ன? நாம நினைக்கிறத விட பறக்கிறதுல சந்தோஷம் அடைகிறதா ராஜயோகம். சார் நான் ரொம்ப பிளான் போட்டு வச்சு தோத்து போறேன், ஒரு பிளானும் போடலைங்க. சென்னையிலேருந்து மாமல்லபுரம் 2 வீலர்ல ஒரு ரைடு போகணும்னு போறேன். அந்த ரைடு எனக்கு நான் நினைச்சதை விட பெஸ்டா இருக்குன்னா ராஜயோகம். நான் நினைச்ச மாதிரி எனக்கு பக்கத்தில் பின்னாடி உட்காந்து வர அந்த நபர் கிடைக்கலன்னா அது எப்படி ராஜயோகம்?
பெரிய பைக்கில் எவ்வளோ காஸ்ட்லி பைக்லையோ காஸ்ட்லி கார்லையோ பிடிச்சவங்க பக்கத்தில் இல்லாமல் டிராவல் பண்ணுறதுல என்ன ராஜயோகம் இருக்குது? அப்போ காரு ராஜயோகமா, பக்கத்தில் இருக்கிறவங்க ராஜயோகமா? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ராஜயோகம். அதை தான் கடகம் விரும்பும். அந்த ராஜயோகம் எப்படி அமையும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் கடகத்துக்கு உண்டு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் உனக்கு ராஜயோகம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு. பெர் டே தான் ராஜயோகம் கிடைக்கும். அன்னன்னைக்கும் இன்னைக்கு காலையில முடிவாகும். உங்களுக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் ராஜயோகம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. இன்னொருத்தவங்களை நான் மாத்திடலாம், அவங்கள நான் என் வழிக்கு கொண்டு வந்துடலாம், சரி செஞ்சிடலாம் கனவுல கூட கண்டு பார்க்காதீங்க. அது நடக்காது. அப்படின்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி மாறிடுவாங்க. அப்போ ராஜயோகம் இருக்காது. அப்போ ராஜயோகம்னா இன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிடும். அதுதான் ராஜயோகம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இறங்குங்க, ராஜயோகம். இதுதான் உங்களுக்கு ராஜயோகம். இந்த ராஜயோகம் ஏற்பட உங்க ராசியில எப்படி இருக்கணும்னா, சந்திரன் தனித்து இருக்கணும். சந்திரனோட யாரும் சேரக்கூடாது. அப்படியே சேரதா இருந்தா குரு சேரலாம். நல்லா தெரிஞ்சுங்க. சந்திரன் குரு யோகம் உங்க ராசிக்கு லக்னத்துல உங்களுக்கு வீக்காகாம இருக்கணும், லக்னாதிபதி. அதே மாதிரி இந்த கடக ராசிக்காரர்களுக்கு 4 மூல கட்டத்துல லக்னம், மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னத்துல இருந்தா நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அப்புறமா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், அங்க உச்சம் பெற்றவர் குரு. இந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9வது வீட்டில் இருந்தா யோகம். 9வது வீட்டில் இருந்தா யோகம். அதே மாதிரி உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 9வது வீட்டில் இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11வது வீட்டில் இருந்தா லாபம். இதெல்லாம் ராஜயோகத்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ராஜயோகம் இந்த கடகத்துக்கு கிடைக்க இது மாதிரி தசாபுத்திகள் கிரகங்கள் இருக்கணும். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். முக்கியமா புதனுடைய தசை, புதன் புத்தி, சுக்கிர தசை, சுக்கிர புத்தியில ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிர புத்தி எப்ப நடந்தாலும், புதன் புத்தி எப்ப நடந்தாலும் உங்களுக்கு ராஜயோகம் தான். அதுக்கு அடுத்தது கடன். இந்த கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா பணத்தை எப்படி செலவு பண்றோன்னே தெரியாது. என்னதான் பிளான் போட்டாலும் அது கட்டுக்குள்ளேயே வராது. நம்ம போடுற பிளான் வேற, நடக்கிற பிளான் வேற. அதனால தயவு செய்து இந்த கணக்கு போட்டுட்டு வாழாதீங்க. ஓடுற போக்குக்கு போற போக்குக்கு போகணும். அப்பதான் கடன்லேருந்து விட்டு விலகலாம். கடன் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு பதிவில் கூட ஒரு இடத்துல சொன்னேன், கடகராசிலேருந்து விருச்சக ராசிக்காரர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் எப்பயுமே உண்டு. கடனை விட்டுலாம் விலக முடியாது. அப்போ இந்த கடன் போகிற போக்கில் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ கடன் என்ன பண்ணுங்க, கடன் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த கடனை நீங்களே போய் வாங்கிப்பீங்க. ஒரு 10 ரூபா பொருளை 15 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வருவீங்க. 2 ரூபாயில் ஒரு விஷயத்தை முடிக்கலாம், ஆனால் 10 ரூபா அதிகமாக செலவு பண்ணீங்க. அரசியல், கலைத்துறையில் உள்ளவங்க, அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்கெல்லாம் இந்த பணத்தில் நிறைய கஷ்டப்படுவீங்க. நிறைய காசை இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுருவீங்க. பண்ணா பின்னாடி செலவாயிடும். அதில் தான் கடன் போடுவீங்க. ஸோ பார்த்து செலவு பண்ணுங்க, கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க. இதுதான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க. ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க. சுக்கிரன் நீசம் அடைஞ்சோ செவ்வாய் நீசம் அடைஞ்சோ இருந்தால் விரயமாகும். சூரியன் நீசம் இருந்தால் விரயமாகும். கடகராசிக்காரர்களுக்கு நல்லா கவனிச்சிங்க. இதெல்லாம் கவனமாக இருந்து தான் போடணும். கணக்கு போட்டு தான் வாழணும். அதுக்கடுத்து பாருங்க, ஆயுள் பலம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெயின், ஏதாவது ஒரு பெயின் இருக்கும். சின்ன வலியை கூட உங்களால் பொறுத்துக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு வேகமாக பேசிட்டா கூட உங்களால் பொறுத்துக்க முடியாது. அதனால கடகராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் தனிமையாக இருக்க பிடிக்கும். யாரு அவங்களுக்கு பிடிச்சவங்களோட மட்டும்தான் இருக்க பிடிக்கும். பிடிக்காதவங்களை கண்டாலே பிடிக்காது. அப்படி அதனால ப்ரெஷர் ஆகாதீங்க. டிப்ரெஷன்ல தான் கடகராசிக்காரர்கள் ஆயுள் குறையுது. அதனால பிடிக்காதவங்களோட பழகாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆயுள் பலம் கூடும். அந்த ஆயுள் பலம் நல்லா இருக்க சனி நல்லா இருக்காரான்னு செக் பண்ணிங்க. சனி செவ்வாய் சாதகமாக இருந்தா கடகத்திற்கு ஆயுள் பலம் கூடும். இந்த 3 விஷயங்களுக்கு நான் பரிகாரத்தை இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து வச்சு குறிச்சிக்கிங்க. அந்த பரிகார அடிப்படையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ராஜயோகம் கிடைக்கும், கடனிலிருந்து விடுபடுவீங்க, கண்டிப்பாக ஆயுள் பலம் கிடைக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு, கடன் தீருவதற்கு, ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது.
சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது யாருக்குமே. புதன் நீசமாக போனாலோ, சுக்கிரன் நீசமாக போனாலோ, செவ்வாய் நீசமாக போனாலோ, சனி நீசமாக போனாலோ, சூரியன் நீசமாக போனாலோ, குரு நீசமாக போனாலோ, நீச கிரகம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது? மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது, மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம். குரு மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும். இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும். அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க. அதே டிராவல் பண்ணும்போது டவுன், ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது. அதனால ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கடனுக்குள்ள அதிகமாகிடுறோம், வியாதி அதிகமாக வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. அடுத்த பரிகாரம், இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம்? ஒரு 9 வெள்ளிக்கிழமை, நல்ல கவனிங்க, 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது சுக்கிர ஹோரை. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மத்தியானம் 1 to 2ல் 6 நெய் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு. நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும். உங்கள் அழகு கூடும், வருமானம் கூடும், வசதி கூடும், ராஜயோகம் கூடும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு, உங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது கடன். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் 2 போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தயிர் சாதத்தை 4 பேர் கொடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. 13 மிளகு வச்சு ஒரு சிகப்பு துணி, காடா துணியில் கட்டி நெய் விளக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தீபம். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 தீபம். கடன் அடையும். பிரத்யங்கராதேவின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரத்யங்கராதேவியை போய் வழிபாடு பண்ணுங்க. கடன் அடையும். ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும், வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஆயுள் கூடுவதற்கும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சென்று வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே வைத்தியரோகநாதர் இருப்பார், அவரையும் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கடன் விலகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும், கடன் அடையும். நிச்சயமாக வியாதி இல்லாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.